இன்னைக்கு வரும்போது அசோக் சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜ்ல ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்து ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு மறந்துட்டு போயிருச்சு. லைட்டா பீதியா இருக்கு. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ. ஸோ நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும், அதனால மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளாக அப்பதான் அடிச்சு விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கும் அர்ஷத்துக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று அசோக் ப்ரோ. அசோக் ப்ரோ எப்படின்னா, இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த 20 இன்டர்வியூலையும் இது மறக்காம ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலையும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது நான் அவரை கொடுத்தேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அவர் சொன்னாரு. அதனால உண்மையிலே ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 11,000 சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால என்னைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் தடவை டாலிங் கதை சொல்றதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டாலிங். போய் உட்கார்ந்தோன்னு என்னென்னமோ நிறைய பேசினாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே டன், யூ ஆர் ரைட் கை. ஓகே, அப்ப நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னாரு. சரி, நமக்கு தான் ஒன்றும் தெரியல, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கான், இவன் கொஞ்சம் நாலேஜ் தானே அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவனா, சரி இவனை கூப்பிட்டு போறேன். இவங்கிட்ட அந்த மனுஷன் அப்படிதான் பேசுறான். லைட் வரும், நீ இது பண்ணு. அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஹாலிவுட் படம் தான் நடிக்கிறதுக்கு போயிட்டு பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே வந்திருக்காரு. மார்க் எங்க போயிட்டு மார்க் என்னன்றா அப்படின்னாரு. ஓகே, அப்ப ஹாலிவுட் படத்தை தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு. ஆனா பாதி நேரங்கள்ல இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி சான் படம் மேக்கிங்ல எல்லாம் கடைசியா போடுவாங்க. ஒரு கேமராமேனும் ஒரு டைரக்டர் இங்கிலீஷ்ல பேசுறதுலாம் இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே என்கிட்ட சொல்லுவேன், நிறைய பேசுறாங்கடா, ஆனா ஒன்றும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க. ஆனா சரி, இது சொல்லாமான்னு தெரியல, பல நேரங்கள்ல வந்து நிக்கேட்ல வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்தில் பிரதீப் ரோக்கே அது பீதி ஆயிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றது நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒன்று பேசுவார், திட்டுவார், ஓகே டாலிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்லை அவங்கள அப்படிம்பாங்க. சரி, அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்ககிட்ட பேசுவாரு, உங்களை நீங்க லைட்லாம் கரெக்டாக தான் வச்சுங்க, இவனுங்க தான் சரியா நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு. ஸோ இந்த படம் உண்மையில ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது, முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேரும் நல்லா சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறி கஞ்சி, அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. நம்ம ஆஃபீஸ்ல அப்படி ஒரு சோறு பண்ணணும்னு ஏஜிஎஸ் பார்த்து நாங்கள் பல தடவை ஓய்ந்துருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரியல, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்துல போடும்போது அசோக் வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போட்டாரு. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 2 படம் பண்ணோம், சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன் 2 பண்ணோம். அதுல வந்து இட்லி கேட்டா இட்லி இல்லைன்னுவாங்க, தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்க போனா ஒரே நேரத்துல டாலிங் எல்லாமே சிக்கன் இருக்கு டாலிங், மீன் இருக்கு டாலிங், அதுக்கப்புறம் சில நேரத்துல பிரதீப் ரோக்கு டயட் ஃபுட்னு நிறுத்தி வருவாங்க. ஆத்தாடி ஆத்தா, அதுல என்னென்னமோ இருக்கும் டாலிங், ஓடுறது போடுறது, பறக்கிறது, தாவறது, நிக்கிறது, நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ இருக்கு, இவ்வளவு திங்கிறாரு இந்த மனுஷனுக்கு ஏன் உடம்பு மட்டும் உழவு மாட்டேன்ற ஆதங்கம். அப்படின்னா நல்லா சாப்பிடத்துலையும் கேட்பேன், சமோசா தானேங்க, ஆமா, உருளைக்கிழங்கு சமோசா தானே, ஆமா, 4 திங்கிருக்கேன், அப்படியே இருக்கீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா தெரியல, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள் எங்களுக்கு குருவா இருந்தாரு, பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. அப்படியே வந்துடுவார், 2-3 பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார். அசோக் கூப்பிட்டு கதை சொன்னாரு. சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்ப எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்கள் சண்டை இருக்கும். நம்மகிட்ட சொல்லும்போது வேற சொன்னார், வேற எடுக்கிறாரா, அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை, அப்ப கிடைத்த வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணதுதான். ஆனா எங்களை முழுமையா நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது ப்ரோல ஆரம்பிச்சோம், அப்புறம் வாரா படா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்ப என்ன மொழியில நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம்னு எங்களுக்கே தெரியல. சில நேரங்களில் எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறானே, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்க 2 பேரும்.
அப்படியே தாண்டி வந்தோன்னா ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாகவே இருக்கும் செட்டில். ஏன்னா நாங்கள் காம்பினேஷன்ல எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு. சில நேரங்களில் சார் இப்படி நின்னாருன்னா அங்கே நிற்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் ஓடிடுவோம். சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வர்றா அவரு, இப்படிலாம் வர நாங்கள் பேசுவோம். சில நேரங்கள் அவர் காலையில் ஒரு மாதிரியே மிமிக்ரி பண்றாரு அவருக்கு முன்னாடி மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சோம். ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக இன்னைக்கு வரும்போது அசோக் சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு மறந்துட்டு போயிடுச்சு. பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம், காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும்போது எவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியாக எல்லார்ட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருந்தது. நான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா நீ என்ன படையப்பா படத்தை கூட்டு போனீங்கள? ஆமாம் ஆமாம், அது டேரக்டர்லாம் இருக்காருப்பா இங்கே அப்படிலாம் சொன்னேன். எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார். அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜ் சாக்கை வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க. எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை. நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டை நடிக்கிறேன், இப்போ அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். நல்ல மனுஷன் உண்மையிலே. எந்த இதுவுமே இருக்கு, நான் அந்த ஸ்டார்டம்ல இருக்கேன், நான் ஹீரோ, இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. அவர் டீம்ல ஒருத்தராக எங்களை உள்ள போன அன்னைக்கே சேர்த்துக்கிட்டார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதா இருக்கட்டும், அவரு பண்ண ஷார்ட் ஃபிலிம்ல ஆரம்பிச்சு இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று, இது தெளிவா இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க, இது கரெக்டான குரோத்தா இருக்காது, இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியரா நின்று, அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபரா அவரை நாங்க ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இன்னைக்கு தான் நிறைய பேர்த்த பார்த்தேன், அதனால எனக்கு பாதி பேர்த்த தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்க வீடியோ பார்த்தீங்க, அந்த வீடியோ மூலமா கொஞ்சமா ஏதோ பேர் கிடைச்சது. அந்த பேர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம். ஸோ 21ஆம் தேதி டிராகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்ல பார்த்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லேருந்து வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ டார்லிங். பட் இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி அப்போ போட்டிருந்தாரு இயக்குனர், இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்றப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்து அந்த ஸ்டோரியை பார்த்தோம். இன்னைக்கு இப்படி டிராகன் ஸ்டோரியில் உங்க 2 பேரையும் பார்க்கறது எங்களுக்கு சந்தோஷம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கு. சுற்றி அவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமா எங்களோட டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும். இப்படி இந்த மேடை வந்து நிற்கிறதுக்கு, ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போற ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு சம்பள காசு இல்லைனா கூட ஏன்டா எங்ககிட்ட வாங்கி கொடுக்குறன்ற அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கீங்க. ஸோ நட்பை எங்க விஜய் சிது எப்படி பார்க்குறாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டி இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்தை மீட் பண்ண வச்சது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இது என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது. அதே மாதிரி படத்துலையும் என்னோட கேரக்டர் பேர் அன்பு. நானும் பிரதீப்பும் வந்து பயங்கரமான ஒரு அந்த காலத்துல ஒரு சூர்யா தேவா அப்படின்னா அடுத்த காலத்துல இந்த அன்பு பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா? சொல்லக்கூடாதா? என்ன அங்கேயும் மிரட்டுற, நீ வெளில வாடி. அதனால அதான் பேர் ரிவீல் பண்றேன். என் பேர் அன்பு. அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமா இருக்கு, இது வந்து இந்த படமா இருக்குன்றது. ஆனா இது நான் பார்த்துட்டேன், அதனால சொல்றேன், நீங்க யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது. இது புதுசா ஒரு நல்ல படமா உங்களை என்டர்டெயின் பண்ற படமா தான் இருக்கும். அதுல நான் ஷுவரா சொல்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் உங்க குட்டி பொண்ணுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் சொல்லிடுங்க தயவு செஞ்சு. நன்றி. உங்க 2 பேருக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். உங்க 2 பேரையும் பார்க்கணும் டார்லிங்.